ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 1:3 அவர் அறிகிற அறிவு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று, என்னாலே என்று பிதாவிடத்தில் ஒருவரும் வரான் என்று. தான தர்மங்களை பண்ணிக்கொண்டு நாங்கள் ஆண்டவரத்தில் வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற மகிமைக்கும் அவருடைய காரணத்துக்கும் நம்மளை அழைத்தவர் அவர்தான். அவர் அறிகிற அறிவிலான நாம் வளர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் பேதுரு. இந்த ஜீவனும் தேவ பக்தியும் ஒரு மனமாய் மாற வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறார். அதனால தான் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையினால நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அந்த திவ்ய வல்லமையானது நமக்கு அவர் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாவற்றையும் தருகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம் பிதாவை காண முடியும். அந்த பிதாவோடு நாம் வாழ வேண்டும், ஜீவனுக்குள்ள வாழ வேண்டும், தேவ பக்திக்குள்ள நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த திவ்ய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். அந்த திவ்ய வல்லமையை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.